தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் முதல் விஷயமே பார்க்கும்போது ஹிஸ்புல்லாவுடைய முக்கியமான ஒரு அறிவிப்பு தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் அவுன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலுடைய நெத்தனியாகவே சந்தித்து 1ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனத்தை அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நயீம் காசிம் அவர்கள் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு போனீங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உள்நாட்டிலேயே உங்களையவே நாங்கள் என்ன பண்ணுவோம், தற்கொலை படை மூலமாக அழிப்போன்னு இருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உடனே அவுன் அவர்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், ஒரு தனி குழுவுக்குண்டான சாதகமாக ஒரு நாடு நடைபெறாது, அதனால லெபனானுடைய நன்மையை கருதி நாங்கள் நெத்தனியாவோட பேச்சுக்கு போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், அவுன் அவர்கள் வேற அறிவிச்சிட்டாங்க. அதனால இது எப்படி ஆயிருக்குன்னா, உள்நாட்டு பிரச்சனையாக சிவில் வாராக மாற மாதிரி ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். லெபனானுடைய அந்த 1.25 வருஷ போர் நிறுத்தம் வந்துச்சு பாருங்க. காசா போர் ஆரம்பிச்சு அடுத்த நாளே லெபனானும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 1.25 வருஷத்துல நிறுத்தினாலும் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 1.25 வருஷம் நிறுத்தி இருந்த போது கூட இஸ்ரேல் தொடர்ச்சியா தாக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்பவே ஹிஸ்புல்லா சொன்னாங்க, எங்களை நிறுத்துன்னு சொன்னீங்க, நிறுத்தியும் இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போய் என்ன பிரயோஜனம் கிடைச்சு, இந்த 1.25 வருஷமா உங்களை அடிச்சுட்டு தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திட்டினாங்க. அப்பவும் கேட்காம தான் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இயங்கி கொண்டு இருந்துச்சு. இந்த நிலையில மறுபடியும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினால இவங்களும் சண்டைய ஆரம்பிச்சாங்க. இப்ப இவங்க சண்டை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல லெபனானும் இஸ்ரேலும் நேரடியாக நெத்தனியாகவும் அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவுன் அவர்களும் பேச்சுவார்த்தையின் மூலமாக நிறுத்த போறோம். ஆனா நிறுத்தினா என்ன பண்ண போறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை முழுசா இல்லாம பண்றதுக்கு இஸ்ரேல் லெபனானுக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, லெபனான் மேல இஸ்ரேல் மறுபடியும் போர் செய்ய போகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இப்ப என்ன சொல்லி தாக்குறாங்க, அங்கிருந்து தாக்குதல் வருது, ஹிஸ்புல்லா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே இப்ப தாக்குறாங்க. அதுதானே நம்ம போருங்கிறோம். அதவே தான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சமாதானம் பேசி போரை நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் லெபனானுக்கு நாங்க எங்களுடைய இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்களை அனுப்பி அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து, அவங்களுக்கு தேவையான படை பயிற்சி எல்லாம் கொடுத்து, வேணுங்கிற காசெல்லாம் கொடுத்து ஹிஸ்புல்லாவை அழிப்போங்கிறாங்க. அப்ப மறுபடியும் என்ன நடக்க போகுது, மறுபடியும் போர் தான் நடக்க போகுது. அப்ப நாங்க ஹிஸ்புல்லாவை அழிக்கிறக்காக செய்ய போறோம்னு சொல்றாங்க. இதுவரையுமே ஹிஸ்புல்லான்னு சொல்லிட்டு இவங்க இதுவரையுமே அந்த போராளியின் குழுவின் பெயரை சொல்லி இவங்க அழிச்சதெல்லாம் பொதுமக்களுடைய கட்டிடமும் பொதுமக்களும் தான். அப்ப மறுபடியும் என்ன பண்ண போறாங்க, அதுதான் செய்ய போறாங்க. அப்ப அந்த குழு மட்டும் அழிய போறதுல மக்களும் சேர்ந்துதான் அழிய போறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நயீம் காசிம் அவர்கள், இந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்க போனா உள்நாட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்களே இருக்க மாட்டீங்க, ஆட்சியிலிருந்து உங்களை எடுத்துருவோம், பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி 1980 இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இஸ்ரேலுக்கு உறுதுணையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்க, ஆட்களை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுசா அவரை அழிச்சிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி நாங்க செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க போகும்போது இப்ப லெபனானுடைய நிலைமை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. போர் இங்க அங்கன்னு எங்கேயாவது ஓஞ்சாலும் கூட லெபனான்ல ஓயுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விதான். இப்ப காசால பாத்தீங்கன்னா போர் நின்னாலும் இஸ்ரேல் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஈரான்ல பாத்தீங்கன்னா போர் தற்காலிகமா நின்றுட்டு இருக்கு. இருந்தாலும் அப்பப்ப பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இழுபறியா இருந்துட்டு இருக்கு. ஆர்மோஸ் மூடப்பட்டிருக்கு. இதுல வேற ஹவுதிஸ் அப்பப்ப வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நிறுத்தத்தின் காரணமாக அவங்களும் அமைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா லெபனான் மட்டும் என்ன ஆயிடுச்சு, காசாவுடைய ஆரம்ப காலகட்டத்துல வந்தவங்க இன்னைக்கு வரையும் அவங்க பிரச்சனை தான் ஓயாம போயிட்டு இருக்கு. முழுசா முழு நேரமா லெபனானை தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் கையெடுத்திருக்காங்க. எதையாவது ஒண்ணு செஞ்சு, ஏன்னா அவங்கதான் இருக்கிறதுல ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்கள்ட்ட வான் தடுப்புகள் இல்ல, அவங்கள்ட்ட ராணுவம் பலவீனமா இருக்கு, கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஈரான்லயோ இல்ல ஏமன்லயோ காசாவிலயோ கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட்டா இல்ல, ஆனா லெபனானுடைய கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு. இதை பயன்படுத்தியாவது நம்ம அங்க வெற்றியை சாதனையாக்குவோம், அந்த வெற்றியை சொல்லி நம்ம ஆட்சியை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நெத்தனியாகு முழு நேரமாக லெபனானை கையெடுத்திருக்காரு. இப்ப இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. உள்நாட்டுக்குள்ளேயே பெரும் பிரச்சனை வர்றதுக்கான நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது எல்லாரையுமே பரபரப்பாக மாத்திருக்கு. அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா மேற்கு கரையில இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில காட்டுத்தீயின் காரணமாக தீ பிடிச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா முதல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, தாக்குதல் நடத்திட்டாங்க, யாரோ ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த பகுதி அதிகமாக அப்பப்ப காட்டுத்தீ வர்றது ஏற்படுறது ஒரு சாதாரணமா இருந்தனால அங்க காட்டுத்தீ தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே காசால இருக்கிறவங்க தீய வச்சுட்டாங்க, ஈரான்ல இருக்கிறவங்க தீய வச்சுட்டாங்கன்னு இப்படியே தான் எப்பயுமே பழிய தூக்கி போடுவாங்க. ஏன்னா இப்ப வேற அமெரிக்கால முந்தானியத்து என்னாச்சு, வெள்ளை மாளிகையில ட்ரம்ப் சுடுறக்கு யாரோ வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. கடைசியில பார்க்கும்போது அவங்களுடைய உளவுத்துறை என்ன சொல்றாங்க, இது ஒரு நாடகம் தான், ஈரான் மேல இப்ப பழிய போட்டுட்டு என்ன பண்ண போறாங்க, போர் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு CIA உளவுத்துறையே சொல்லிருச்சு. கரெக்டா அங்க நடந்த அடுத்த நாளே இங்க நடக்குது. அப்ப இங்க நடக்கும் போது என்ன தெரியுது, மறுபடியும் இவங்க ட்ரோன் அட்டாக்னு சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ஈரான் மேல ரெண்டு பக்கம் இருந்துமே என்ன பண்ணுவாங்க, கார்னர் பண்ணிட்டு ஈரான் எங்கள்கிட்ட பொறுமையா இல்ல, ஈரான் தான் எங்களை தாக்குச்சுன்னு சொல்லி தாக்குதலை ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது காட்டு தீ தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இஸ்ரேல் தயாரா தான் இருக்கு ஈரான் அடிக்கிறதுக்காக.
இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப செட்டிலர்ஸ் பகுதியில இருந்து நிறைய பேர்த்த காலி செய்ய வச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து கொஞ்ச நாளா ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்து செட்டிலர்ஸ் எல்லாம் மலைப்பகுதியில போய் ஒளிஞ்சிருந்தாங்க. இப்ப காட்டு தீயின் காரணமாகவும் அந்த பகுதிகளை எல்லாம் விட்டு என்ன பண்ணிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு பாதுகாப்புமே இல்லாட்டினாலும் சரி, யூதர்கள் தான் அந்த தேசத்தை ஆளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிக்கோளுக்காகவே என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் மக்களை குவிச்சிடறாங்க. அவங்களும் வந்து இந்த இயற்கையோட எல்லாம் மோதி மோதி என்ன பண்றாங்க, அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க. இதுல வேற இந்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நாளைக்கு வந்து நாங்க என்ன பண்ண போறோம், கார்க்கு தீவுல கை வைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் போர் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பரபரப்பு வேற இருந்துட்டு இருக்கு. இரவு நேரம் வருதுனாவே அது ஒரு பயம். ஏன்னா இவங்க இரவோடு இரவா செஞ்சு விட்டுருவாங்க. எப்பவுமே வந்து நைட் நேரத்துல தான் ரொம்ப வந்து இந்த தாக்குதல்லாம் வந்து முதல் தாக்குதல் அப்படிங்கிறது நடக்கும். அதனால பாத்தீங்கன்னா இன்றைய இரவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு இரவா இருந்துட்டு இருக்குது. ட்ரம்ப் சொன்ன 3 நாள் வேற முடிய போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு.